ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் சிவன்கண் நாட்டில் எப்படி கூட போடலான்றதை பார்க்க போகிறோம். பேஸ் பார்த்திங்கன்னா நார்மல் நாட்லேயும் மேலே ஃபுல்லாகவே சிவன்கண் நாட்டு வச்சு எப்படி கூட போடலான்றதை பார்க்க போகிறோம். இந்த கூடைகள் மாடல்கள் மற்ற கூட மாடல் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வயர் கூட ஐட்டம் சொல்லிகிட்டு இருக்கும், அதில் ஆல் டிசைன் கூடைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஹேண்டில் மாடல் எல்லாமே தனியாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வயர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வயர் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 3 4 5 6 6 அடியில் மொத்தம் 26 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட நமக்கு ரன்னிங் வயர் தேவை. அதே கலரில் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் வயர் எடுத்துருக்குறோன்னா ப்ளூ கலர்லேயே ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் போடுறதுக்கு மட்டும் அதே கலரில் ரன்னிங் வயர் எடுத்துருக்கிறேன். மேலே போடும்போது வேறு கலரில் ரன்னிங் வயர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரே அளவில் வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது ரன்னிங் வயர் எடுத்துக்கணும். ரன்னிங் வயரில் இப்போ பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு பங்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரே அளவு மடித்து வச்சதுலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரன்னிங் வயரை வச்சு இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அந்த வயரை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போது நாட் போட வேண்டியதான். சாதாரணமாக போடுற பேசிக் நாட் தான். இந்த மாதிரி சாதாரண பேசிக் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் வயர் எல்லாமே ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து திரும்பவும் ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கணும் பார்த்தீங்களா, 26 வயரையும் இந்த மாதிரி மடக்கிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்டே கொண்டு வரணும். ஒவ்வொரு வயரையும் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நான் பாருங்கள், கொஞ்சம் இதாக தான் சொல்லி கொடுக்குறேன், பொறுமையாக. உங்களுக்கு வீடியோவில் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணியே போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடக்கியாச்சு. திரும்ப அடுத்த வயர் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்த வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாட் போட்டுக்க வேண்டியதான். இப்படியே நாட்டை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாட் போட்டிருக்கோம். திரும்பவும் ரன்னிங் வயரை மடக்கிக்கோங்க. நம்ம போடுறது ஃபுல்லாகவே ரன்னிங் வயரில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ண இந்த 26 வயரையும் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி கட் பண்ண வயரில் ஒவ்வொரு வயராக ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், 1 2 3 4. இதுக்கப்புறம் திரும்பவும் இருக்கிற வயர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. 6 அடி வயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு திரும்பவும் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், அடுத்தடுத்த வயர் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நாங்கள் வயர் கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. வயர் கூடையில் பிளாஸ்டிக் வயரில் போடுற அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். வயர் கூடையும் போட்டு தர்றோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அடுத்த வயரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் பேசிக் நாட் போட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நிறைய பேருக்கு பேசிக் நாட்டில் எப்படி ஜாயின் பண்ணுன்றது கேட்குறீங்க. இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. திரும்ப அடுத்தடுத்த வயர்களை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக இப்போ நான் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக இருக்கிற எல்லா வயர் நாட்டையும் போட்டு முடிச்சுடுங்க. மொத்தம் 26 நாட்டையும் போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லா வயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். மொத்தம் 26 நாட்டையும் போட்டு முடிச்சுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரன்னிங் வயரை கட் பண்ணணும். பாருங்கள், ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவுக்கு வயரை வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அளவை எடுத்துட்டு அதே அளவில் கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் திரும்பவும் அதே அளவு எடுத்துக்கணும். இப்போ இந்த வயர் இருக்குல்ல, இதே அளவில் ரன்னிங் வயரை வச்சு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இந்த சென்ட்ரு பாயிண்டில் அளவுக்கு அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த சென்ட்ரு பாயிண்ட் அளவுக்கு பாருங்கள், அதே வயரோட அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டே வரணும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் நார்மல் நாட்டு கூடைக்கும் இதே அளவு தான். இப்போது இந்த அளவு கரெக்டாக எடுத்தாச்சு. இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், மேலே வந்து நாட் போட ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து எப்பயுமே மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். சரிங்களா? பேஸ் போடும்போது ஒரே சைடு மட்டும் பேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது. போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடையில் ஒரு பக்கம் வயர் வந்து அதிகமாக இருக்கும், இன்னொரு பக்கம் வயர் கம்மியாக இருக்கும். அதனால் 2 பக்கமே மாற்றி மாற்றி போடணும். சென்டருக்கு மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைனு, அந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நாட் எப்படி போடலான்றதே பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போடணும். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு உங்களுக்கு நான் வீடியோவை காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு நாட் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து பேசிக் நாட்டு. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து செகண்ட் லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். பிகினர்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி போடுறோன்றத சொல்லி கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக போட்டாலே நீங்கள் இந்த கூடையை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு சாதாரணமாகவே பிஸ்கட் நாட் கூட இந்த கூடைகளை விட சிவன்கண் நாட் கூட போடும்போது ரொம்ப அழகாக தெரியும். அதனால் இந்த கூடையை நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 ரோல் கூட பாருங்கள். இப்போது 2வது லைனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது இதே மாதிரியே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன். செகண்ட் லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த வயரை கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி அதே அளவு எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுறணும். நம்ம போட்ட சென்ட்ரு பாயிண்ட்டை ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். இப்போது சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் போட்டுட்டு வரோம். திரும்பவும் பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே அடுத்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, திரும்பியும் அதே வயரை எடுத்துட்டு அப்படியே ஒரு பகுதி எடுத்துக்கணும். இதில் வந்து சைடில் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாகவும் எடுக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து அது தெரியாதுன்றதுனால நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். அதனால் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3rd லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே செகண்ட் லைனு, சென்ட்ரு பாயிண்ட்டோடு சேர்த்து 3rd லைன் வந்து போட்டுட்ருக்குறோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம போடுற லைன் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இது 3rd லைன் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், 3rd லைன் ஃபுல்லாகவே அப்படியே கண்டினியூஸாக நான் சொன்ன மாதிரியே தான். சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 2வது லைன் போட்டுட்ருக்குறோம். சென்ட்ரு பாயிண்ட்டோடு சேர்த்து 3வது லைன் போட்டுட்ருக்குறோம். இப்போ இந்த லைனை ஃபுல்லாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா பேஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நாட் எல்லாமே போட்டுகிட்டே வாங்க. நாட் எல்லாமே உங்களுக்கு பேசிக் நாட் வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க், இதுக்கெல்லாமே பேசிக் நாட் வீடியோ வந்து போட்டிருக்குறோம். அதை தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைன் 3rd லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பேஸ் வந்து உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 2 போட்டிருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் 2 போடுங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 4 போடணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டோடு சேர்த்து 5 போட்டு முடிங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 4 போட்டிருக்கிறேன். டோட்டலாக 5, 1 2 3 4 5 போட்டிருக்கிறேன். இப்போது ஒர்க்கை அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரு பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் வந்து திருப்பிக்கணும். இந்த மாதிரி திருப்பிட்டு போடணும். நோட் பண்ணிக்க வேண்டியது, இந்த இதை வந்து டேர்ன் பண்ணிவிட்டு போடுங்க. இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 4 போட்டோம். இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் என்ன பண்ணால் 4 போட்டுக்கோங்க. பாருங்கள், திரும்பவும் ஆப்போசிட்டில் திரும்பவும் அதே அளவு வச்சு எடுத்துக்கோங்க. இதே அளவு வச்சு எடுத்துக்கணும். பேஸ் போட தெரியாதுன்றவங்க இதை நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதே அளவு வச்சு எடுத்துட்டேன். இப்போ எடுத்ததுக்கப்புறமா நாட் எல்லாமே கண்டினியூஸாக போட வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இந்த கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா கம்மியான அளவு இருக்கணும், மேல் பகுதி பார்த்திங்கன்னா அதிகமான அளவு இருக்கணும். ரன்னிங் வயர் வந்து மேலே இருக்கணும், கீழே பார்த்திங்கன்னா கட் பண்ண வயர் இருக்கும் பார்த்திங்களா, அது இருக்கணும். நம்ம அப்போ தான் இந்த மாதிரி வெளியில் விடுறதுக்கு முடியும். ரன்னிங் வயர் விட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் எடுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் கண்டினியூஸாக இந்த ரன்னிங் வயரை வச்சு போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ இந்த நாட் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழ்ப்பகுதியில் சென்ட்ருக்கு கீழே பார்த்திங்கன்னா 4 போட்டிருந்தோம். அதே மாதிரி சென்ட்ருக்கு மேலேயும் 4 போட்டுக்கணும். போட்டோன்னா நமக்கு வந்து பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் 1 மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். இந்த லைன் ஃபுல்லாகவே அப்படியே தான் பாருங்கள், பேஸ் ஃபுல்லாகவே சாதாரணமாக போடுற பேசிக் நாட் தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நாட்டை பாருங்கள், நல்லா பக்கத்துலேயும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போது இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. சென்டருக்கு மேலே இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 போட்டிருக்கிறோம். கீழ்ப்பகுதியில் 4, இதே மாதிரி மேல் பகுதியிலும் 4 போட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு நாட் போட்டுக்கணும். மொத்தம் 9 நாட் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 நாட் வரணும். ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டுக்கோங்க.
பாருங்கள் இப்போ நான் பேஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் ஒயிட் கலரில் நான் போட்டிருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நான் வந்து பேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை போட்டதை காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 டோட்டலாக 10 போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 போட்டிருக்கிறேன். இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 போட்டிருப்பேன். சென்ட்ரு பாயிண்ட்டு 1 2 3 4. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 போட்டுட்டு ஏதாவது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு லைன் போட சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த லைன் தான். மேல் பக்கம் போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த பக்கம் போடணுமோ அந்த பக்கம் போட்டுக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 லைன் போட்டிருக்கிறேன். இப்போது போட்டதுக்கப்புறமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 26 லைன் வந்து 26 வயரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம பேஸில் சைடில் பார்த்திங்கன்னா 10 போட்டிருக்கிறோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம 10 போட்டதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டிருக்கிறோம். சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே 4 கீழே 4 போட்டு ஏதாவது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கோம். அதுதான் 10. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 26 வயர் வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 26 வயர் இருக்கும், அதை கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ரன்னிங் வயரை வச்சு தான் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது உங்களுக்கு இதில் பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தென்னங்குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென்னங்குச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா வேறு கலரில் ரன்னிங் வயர் எடுத்துருக்கிறேன். நான் ரெட் கலர் ரன்னிங் வயர் எடுத்துருக்கிறேன். ரெட் கலர் ரன்னிங் வயர் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு கம்மியான அளவுக்கு மட்டும் நீங்கள் வயர் விட்டுக்கணும். எந்த சைடில் இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரன்னிங் வயரை விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா சாதாரணமாக போடுற நாட் போடணும். சாதாரணமாக போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாட் வந்து சாதாரணமாக போடுற நாட்டு. சாதாரண நாட் போடுங்க, பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி சாதாரண நாட் போட்டுக்கணும். பாருங்கள், சாதாரண நாட் நம்ம கீழே போட்ட மாதிரியே மேலே போட்டிருக்கோம். செகண்ட் அடுத்தது போடுறது பார்த்திங்கன்னா சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி வயரை ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து முன்பக்கமாக இந்த பக்கமாக கொண்டு வந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரிங் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா இந்த சிகப்பு கலர் இருக்குது பார்த்திங்களா ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடித்து எடுத்து இப்போ ஹோல் க்ரியேட் ஆகிருக்கு பார்த்திங்களா, அந்த ஹோல்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலரில் உள்ள ஹோல்குள்ளே இந்த வெள்ளை வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுதான் நமக்கு வந்து சிவன்கண் நாட்டு. சிவன்கண் நாட்டுக்கு ஏற்கனவே தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். சிவன்கண் நாட்டு எப்படி போடுறதுன்றதுக்கான வீடியோ பாருங்கள், கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க. இப்போது பாருங்கள், சாதாரண நாட், சிவன்கண் நாட். அடுத்தது பார்த்திங்கன்னா சாதாரண நாட்டு. நம்ம இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். சாதாரண நாட், சிவன்கண் நாட், சாதாரண நாட், சிவன்கண் நாட், இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். இப்போது சாதாரண நாட் போட்டாச்சு. இப்போ சாதாரண நாட் போட்டதுக்கப்புறமா பாருங்கள், இதுக்கப்புறமா சிவன்கண் நாட். இப்போது இந்த இதை பாருங்கள், வயரை இந்த மாதிரி மடக்கிக்கணும். பாருங்கள், லெஃப்ட் சைடு நமக்கு வயர் வந்து வருது. அடுத்தது சிகப்பு கலர் வயரை எடுத்து இந்த வயரை கொண்டு வந்திருந்தோம் பார்த்திங்களா, அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்த ஹோலை டைட் பண்ணிக்கோங்க. வெள்ளை கலர் வயரை வந்து இந்த சிகப்பு கலரில் ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிருக்கும், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ரிங்கு மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும், அதுக்குள்ளே விட்டுக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். அடுத்தது திரும்பவும் சாதாரண நாட். இதை அப்படியே மாற்றி மாற்றி போடணும். பாருங்கள், சிவன்கண் நாட், சாதாரண நாட் போட்டிருக்கோம். அடுத்தது சிவன்கண் நாட். இந்த மாதிரி வச்சு திரும்ப ரெட் கலர் வயரை இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த வெள்ளை வயரை டைட் பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு கலர் வயருக்குள்ளே இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்க வேண்டியதான். டைட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிங் முடிஞ்சிடும். அடுத்தது சாதாரண நாட். பாருங்கள், சாதாரண நாட், சாதா சிவன் இந்த மாதிரி போட்டிருக்கு. திரும்பவும் சாதாரண நாட். நீங்கள் கரெக்டாக போடணும். சாதாரண நாட், சிவன்கண் நாட்னு அடுத்தடுத்தது போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கூட கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், சாதாரண நாட் போட்டாச்சு. இதுக்கு மேலே சிவன்கண் நாட் போடணும்.
பாருங்கள், இந்த வெள்ளை வயரை எப்படி மடக்கிறேன்றதை மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி மடக்கி இப்படி கொண்டு வந்திருக்கிறேன். சிகப்பு கலர் வயரை அப்படியே அது மேலே வச்சு இந்த ரெட் கலர் வயரும் பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிகப்பு கலர் வயருக்குள்ளே இந்த வெள்ளை வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இதை டைட் பண்ணிக்க வேண்டியதான். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக போடணும். சாதாரண நாட், திரும்பவும் சாதாரண நாட் போடுறேன். அடுத்தது சிவன்கண் நாட் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சிவன்கண் நாட் இப்படி வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை டைட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இதை டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாதாரண நாட் நம்ம போடுற இது பார்த்திங்கன்னா இந்த கூட போடும்போது சாதாரண நாட் சிவன்கண் நாட், சாதாரண நாட் சிவன்கண் நாட்னு கண்டினியூஸாக போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போது திரும்பவும் நம்ம போட வேண்டியது தான் சிவன்கண் நாட் போடணும். இப்படி மடக்கிக்கோங்க. இதை ரெட் கலர் வயரை வச்சு இப்படி மேலே வச்சுக்கணும். சிகப்பு கலர் வயரை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, தெளிவாக பாருங்கள். கொஞ்சம் நல்லா பக்கத்தில் வச்சு தான் உங்களுக்கு முடிச்சு எப்படி போடுறதுன்றதை காட்டிகிட்ருக்கிறேன். இப்போது சாதாரண நாட் இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணணும், முக்கு திருப்பி போடணும். பார்த்திங்களா, அந்த இதையும் போடணும். பாருங்கள், இதை இப்படி மடக்கிட்டு இதை மேலே வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரியே கண்டினியூஸாக போடணும். சாதாரண நாட் சிவன்கண் நாட். சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அது தெரியும். எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்றது உங்களுக்கு அடுத்தடுத்து போட்டுகிட்டே வருவீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல சிவனோட இது கண் வராமல் உங்களுக்கு சாதாரண நாட்டாகவே தெரியும். அப்படி போட்டிருக்கப்ப தெரியும் உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்கிறது தப்புன்றது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். நாங்கள் வயர்கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ போட்டு முடிச்சுட்டு இந்த சைடு லைன் வரைக்கும் போட்டேன். கார்னர் டர்ன் பண்ணுறது நம்ம எப்பயும் போல தான். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் போட்டிருக்கிறத பாருங்கள், சிவன்கண் நாட்டில் போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல சாதாரண நாட் போட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கணும். சாதாரண நாட் போட்டு டர்ன் பண்ணியாச்சு. அடுத்தது சிவன்கண் நாட். நம்ம எப்பயும் போல தான் சாதா சிவன் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ சிவன் போட்டிருக்கிறோம். அடுத்தது நம்ம போட வேண்டியது சாதாரண நாட் போடணும். அடுத்தது சிவன். இதே மாதிரியே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த சைடும் கார்னர் டர்ன் பண்ணுறதுக்கு போட்டுகிட்டே வரணும்.
நம்ம போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த முடிச்சை வந்து அவுத்து விட்டுருங்க. சென்ட்ரு பாயிண்ட்டுக்காக போட்டிருந்த முடிச்சு அதை அவுத்து விட்டுட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூஸாக கொண்டு வரணும். பாருங்கள், நான் கரெக்டாக கொண்டு வர்றேன். சாதாரண நாட் டு சிவன் கண் நாட் அந்த மாதிரி கரெக்டாக கண்டினியூஸாக வரும். இப்போ இங்கே ஒரு முக்கு வந்திருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல முக்கோணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பாயிண்ட்டு மொத்தம் 4 தடவை வந்து கார்னர் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எப்படி சாதாரண கூடையில் கார்னர் டர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதுலேயும் கார்னர் டர்ன் பண்ணுவோம். பாருங்கள், அதே மாதிரி தான் இப்போது சிவன் கண் போட்டிருக்குறோம். அடுத்து டர்ன் பண்ணும்போது நீங்கள் சாதாரணமாக போடுற நாட்டை போட்டு டர்ன் பண்ணிடணும். பார்த்திங்களா, இப்போ சிவன் கண் போட்டிருக்குறோம். இப்போது இந்த இடத்துல வரும்போது சாதாரண நாட் வச்சு கார்னர் டர்ன் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு தடவை கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. மொத்தம் 2 தடவை வந்து கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல போட வேண்டியதா சிவன் கண் நாட்டு, அடுத்தது சாதாரண நாட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். கார்னர் வந்து ஒவ்வொரு தடவையும் கார்னர் டர்ன் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். நம்ம வந்து பேஸ் வந்து சாதாரண நாட்டு யூஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். இதே மாதிரி பேஸ் பார்த்திங்கன்னா சிவன் கண் நாட்டை வச்சும் போட்டுக்கலாம். அந்த வீடியோவும் சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும்னா சாதாரண நாட் சிவன் கண் நாட்டு உங்களுக்கு 2 வயர் பாருங்கள் நீட்டமாக பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி தான் 2 தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி இங்கே வரைக்கும் போட்டு வாங்க. இங்கே ஒரு தடவை கார்னர் டர்ன் பண்ணணும். இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஃபுல்லாக போட்டு வந்தோம். இந்த சைடு 2வது தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருந்தோம். டர்ன் பண்ணிவிட்டு நான் போட்டு வந்துட்டேன். 3 தடவை கார்னர் டர்ன் பண்ணிட்டேன். இப்போ 4வது தடவையும் அதே மாதிரி தான் கார்னர் டர்ன் பண்ணிடணும். உங்களுக்கு இதே மாதிரி கார்னர் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடையில் வந்து முடிஞ்சு போயிடும். இனிமேல் நீங்கள் போடுறது எல்லாமே அப்படியே போட்டுகிட்டே வரலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இதில் வந்து ஏணிப்படி முடிச்சு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி போட போகிறது ஏணிப்படி முடிச்சு. அந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடலான்றதுக்கான வீடியோவும் நான் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். அப்படியே கொண்டு வர சொல்லியிருந்தேன். 1 பாருங்கள், 1 2 3 4 தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். கார்னர் டர்ன் பண்ணி இந்த வயர் வந்து அப்படியே வந்திருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து அதுக்கு மேலே போடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இப்போ போட்டிருக்கிற அந்த ஒயிட் கலர் வயர் இருக்குது பார்த்திங்களா, அதை கீழேயும் மேலேயும் ஏற்றி இறக்கி விட்டுருங்க. அதை மெதுவாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா கழண்டு வந்துடும். இந்த மாதிரி ஒயிட் கலர் வயரை மேலேயும் கீழே இறக்கி விட்டுருக்கிறேன். இப்போ இந்த ரெட் கலர் வயர் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்து இந்த ஒயிட் கலர் ஹோல்குள்ளே கொண்டு வந்துடுங்க.
இப்போ ஒயிட் கலர் வயரை லூஸ் பண்ணி விட்டுட்டதை மேலே ஏற்றி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த வயர் எல்லாத்தையுமே டைட் பண்ணிடுங்க. கரெக்டாக டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஏணிப்படி முடிஞ்சிடும். இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இப்போது இந்த ஒயிட் கலர் வயரை இப்போது போட்டதுக்கு மேலே இந்த இடத்துல போட்டிருக்குறோம்ல, போட்டதுக்கு மேலே போட்டு வரணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு லைன் ஃபுல்லாகவே ஒரே லைனாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஏணிப்படி முடிச்சு போடணும். எந்த நாட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேலே உள்ளதில் ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு கூடையில் உள்ள தெரியும். உங்களுக்கு லாஸ்ட்டாக போடும்போது தெரியும். இப்போது சாதாரண நாட் போட்டிருக்கிறோம். அடுத்தது சிவன் கண் நாட். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் இந்த கூடை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும். சாதாரண நாட், சிவன் கண் நாட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சிவன் கண் நாட், சாதாரண நாட், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுறத ஒரு 2 லைனுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்கள் போட்டுகிட்டே வந்துடுங்க. போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூடை ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். பாருங்கள், சாதாரண நாட், சிவன் கண் நாட், அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிகிட்டே போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது முடிஞ்சு போயிடும். இப்போது இந்த இடத்துல சாதா சிவன் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. சாதாரண நாட்டு, அடுத்தது சிவன் கண் நாட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல சிவன் கண் நாட் போடணும். இந்த வயரை எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டாச்சு. அடுத்தது சாதா. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும்னா சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். சாதாரண நாட், சிவன் கண் நாட், சாதாரண நாட், சிவன் கண் நாட்னு போட்டுகிட்டே வரணும். போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி சிவன் கண் நாட்டை போடணும். சிவன் கண் நாட்டை வந்து நல்லா அழகாகவே போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடுத்தது சாதாரண நாட் போடுறோம். நெக்ஸ்ட்டு சிவன் கண் நாட். இதே போல் தான் நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போது சாதாரண நாட், சிவன் கண் நாட், இதே மாதிரி பாருங்கள். 2 இது நீட்டிகிட்டே இருக்குது பார்த்திங்களா. கரெக்டாக இந்த மாதிரி 2 வயர் பக்கத்தில் இருந்தால் தான் நீங்கள் கொண்டு வர்றது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் சாதாரண நாட்டே போட்டுகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வயர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கும். இதே இது நீங்கள் கரெக்டாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரியே தான் நீங்கள் கண்டினியூஸாக சுற்றி வர கொண்டுட்டு வரணும். பாருங்கள், இதே மாதிரி சுற்றி வர கொண்டு வாங்க. நம்ம 4 தடவை கார்னர் டர்ன் பண்ணியிருக்கிறோம். 3 4 தடவை கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கிறோம். இந்த வயர் எக்ஸ்ட்ரா வயர் இருக்குது பார்த்திங்களா. இந்த எக்ஸ்ட்ரா வயரை என்ன பண்ணால் அப்படியே இந்த பக்கமாக சொருவி விட்டுறணும். ஒரு 4-5 முடிச்சுக்கு பாருங்கள், இப்படி சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கூட வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கலண்டு வராமல் இருக்கும். இப்படியே வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து கண்டினியூஸாக சொருவிட்டே வந்துடுங்க. இந்த வயரை வந்து நல்லா சொருவி விட்டுறணும். சொருவி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம தென்னங்குச்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சியை வந்து இன்சர்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது இதே மாதிரியே நீங்கள் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணணும்னா இந்த நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும். சாதாரண நாட் போடணும். அடுத்தது சிவன் கண் நாட்டு. ரெண்டுமே பக்கத்தில் சிவன் கண் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட தப்பாக வரும். அதனால் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போடுங்க.
பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. நான் திரும்ப வந்து சுற்றி வர போட்டுட்டு திரும்ப ஏணிப்படி முடிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல காட்டுறேன். உங்களுக்கு பாருங்கள் சிவன் கண் நாட் வந்து அழகாக கிடச்சிருச்சு. இப்போ இதை சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க, நான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு வரையில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். எல்லா இடத்துலையும் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல சிவன் கண் அழகாக உங்களுக்கு எல்லா பக்கமுமே தெரியுது. இப்போ நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்றதை பாருங்கள். இந்த வயரை எடுத்துக்கோங்க, இதை அப்படியே லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஒயிட் கலர் வயரை நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கீழே மேலே ஏற்றி இறக்கி விட்டுருங்க. இந்த ரெட் வயரை இந்த மாதிரி கைக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றிட்டு அந்த ஒயிட் கலரில் ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் மேலே போகிற வயரை அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஏணிப்படி முடிச்சுங்க. பாருங்கள், கரெக்டாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிஞ்சிடும். இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டெப்பு வரும் இந்த இடத்துல பாருங்கள். இப்போது இந்த இடத்துல முடித்ததுக்கு அடுத்த நாட்டில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த நாட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக இதே நாட்டில் போட்டுகிட்டே வரணும். இந்த இடத்துல சிவன் கண் நாட் பாருங்கள். நம்ம சாதாரண நாட் போட்டாலும் தப்பாக வந்துடும். உங்களுக்கு தப்பாக வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இந்த இடத்துல சிவன் கண் நாட் போட்டிருக்கிறோம். இப்போ எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டான ஹோல் க்ரியேட் ஆகியிருக்காது. நீங்கள் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஹோல் க்ரியேட் ஆகியிருக்காது. அதாவது நமக்கு சிவன் கண்ணோட டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடும்போதே தெரிஞ்சு போகும் அது தப்பாக போட்டிருக்கீங்களா கரெக்டாக போட்டிருக்கீங்களான்றது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கிடைக்கிது பார்த்தீங்களா, ஆப்போசிட் சைடில் கிடைக்கிது. இதே மாதிரி தான் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள கேப் பாருங்களேன், தப்பாக வந்திருக்குது. இப்படி போட்டாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 நாட் போட்டிருக்கிறேன். 2 நாட் போட்டதுமே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல நமக்கு தப்பாக போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி போடும்போது கரெக்டாக இந்த இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு நடுவில் 2 நாட்டை போடும்போதே நம்ம கரெக்டாக போட்டிருக்கிறோமா தப்பாக போட்டிருக்கோமான்றது தெரியும். இப்போ தப்பாக போட்டிருக்கிறதுனால இதே மாதிரி என்னது பண்ணணும்னா கழட்டிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி போட்டுறணும். நீங்கள் ஏணிப்படி போடும்போது உங்களுக்கு தப்பாக வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். கரெக்டாக இப்போ பாருங்கள், நான் திரும்பவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு சாதாரண நாட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டு காமிச்சது உங்களுக்கு ஏணிப்படி சிவன் கண் நாட்டும் சாதாரண நாட்டும் போட்டேன். அப்படி போடும்போது நமக்கு தப்பாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு கீழே உள்ள கேப்பு பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சா. இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்தது ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக ஒன்று இருக்கும், ஹரிசாண்டலாக ஒன்று இருக்கும். சரிங்களா, இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கனாலே கூட வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா தப்பு. அதனால் உங்களுக்கு நான் தப்பாக எப்படி வரும் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணியே நீங்கள் வந்து கூடையை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். நான் போட்டு காமிச்ச மாதிரியே தான் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். இந்த தப்பாக போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி போடக்கூடாது. கூடையில் எந்த பக்கம் நீங்கள் அந்த மாதிரி போட்டாலும் தப்பு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன். இப்படியும் போடக்கூடாது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலாக போடும்போது எப்படி வந்துச்சு தப்பு வந்துச்சுன்றதை காட்டினேன். இப்போ பெர்பெண்டிகுலராக போடும்போதும் எப்படி தப்பு வரும்ன்றதை காட்டியிருக்கிறேன். இந்த மாதிரியே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி போடணும். ஒரு இடத்துல தப்பு வந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல கூட டிசைன் வந்து நல்லா தெரியாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும்.
இப்போ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கூடையை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஏணிப்படி முடிச்சும் போடுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க. இதே மாதிரி கூடையில் வந்து தப்பாக எப்படி வரும், பெர்பெண்டிகுலராக எப்படி தப்பாக வரும், ஹரிசாண்டலாக எப்படி தப்பாக வரும்ன்றதையும் உங்களுக்கு காட்டிட்டேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தப்பு வந்துச்சுன்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக நேராக ஒன்றும் ஹரிசாண்டல் வெர்டிக்கலாகவும் வரும். இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ போட்டு முடிச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கிறேன். போட்டதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடலான்றதை சொல்லி காட்டுறேன். பாருங்கள், கரெக்டாக போட்டு முடிச்சாச்சு. திரும்ப ஏணிப்படி முடிச்சு இந்த ஒயிட் கலர் வயரை லூஸ் பண்ணி விட்டுக்கணும். லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஏற்றிக்கோங்க. ஏற்றுனதுக்கப்புறமா இந்த ரெட் கலர் வயரை ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ஒயிட் கலரில் உள்ள ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் வயரை வந்து மேலே போகிற வயரை அப்படியே எடுத்து மேலே விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் நாட் எல்லாத்தையும் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆயிரும். ஏணிப்படி முடிச்சு எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வயரை எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல போட்டிருக்கோன்னா அதுக்கு மேல் பகுதியில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நாட்டை போட்டுருங்க. சாதாரண நாட், சிவன் கண் நாட், சாதாரண நாட், சிவன் கண் நாட். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக கூட ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். ஏணிப்படி முடிச்சும் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிட்டேன். அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி போட்டு முடிச்சுருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். வயர்கூட ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக கிடைக்கணும். சிவன் கண் நாட் போடுறத பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. இப்படி தான் சிவன் கண் நாட்டை போடணும். அடுத்தது சாதாரண நாட். சிவன் கண் நாட் போடணும். இப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்பவும் கூட ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு வச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கூட ஃபுல்லாகவே ஏணிப்படி முடிச்சு போடணும். சப்போஸ் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சே தேவையில்லை. அதனால் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரியே நீங்கள் வந்து கூட ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுடுங்க. உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சுட்டேன். திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 தடவை நான் வந்து உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு சொல்லி கொடுத்தா தான் புரியும்னு சிலர் சொல்வீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்ச கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போது இந்த இடத்துல நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் உள்ளதில் தான் நீங்கள் வந்து நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளதில் தான் நாட் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும்னா போட்டுகிட்டே வரணும். ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் மேலே கொண்டு வர்றேன். சிவன் கண் நாட் போடுறோம். இதே மாதிரி சாதா சிவன் அதே மாதிரி தாங்க கண்டினியூஸாக நம்ம வந்து சாதாரண நாட்டும் சிவன் கண் நாட்டும் கொண்டு வரணும். உங்களுக்கு இதில் வந்து கஷ்டமான விஷயம் என்னென்னா கரெக்டாக போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக வந்துடும். அதாவது சிவன் கண்ணும் சாதாரண நாட்டும் அடுத்தடுத்து கரெக்டாக போடாமல் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கூட தப்பாக வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏணிப்படி முடிச்சு போடும்போது நான் உங்களுக்கு ஒரு தடவை
செஞ்சு காட்டினேன் பார்த்தீங்களா, ஹரிசாண்டலாக எப்படி தப்பு வரும், வெர்டிக்கலாக எப்படி தப்பு வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து கூட வந்து தப்பாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 2 இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போட்டாலே உங்களுக்கு கூட ஃபுல்லாகவே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணால் கூட ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். திரும்பியும் நான் வேணால் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்ச வந்து கரெக்டாக காமிக்கிறேன், அதை பார்த்து போடுங்க. ஏணிப்படி முடிச்சு போடுறதுல தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஒரு மேடம் கூட ஏணிப்படி முடிச்ச பற்றி தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஏணிப்படி முடிச்சு வந்து பிஸ்கட் நாட்டுக்கும் போடலாம், அதாவது சாதாரண இது சிவன்கண் நாட்டுக்கும் போடலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய மெத்தடில் வந்து நிறைய டைம் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நான் கூடையில் வந்து நம்ம பேஸ் பார்த்திங்கன்னா 10 போட்டிருந்தோம், பேஸ் 10. அதே மாதிரி இந்த சைடு லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா 26 இது போட்டிருக்கிறோம். கவுண்ட் பண்ணி காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ண தான் 26 போட்டிருக்கிறோம். 26 போட்டுட்டு சுற்றி வர நாட்டு எல்லாமே போட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சிவன்கண் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 25 டைம் போட்டிருக்கிறேன். 25லேருந்து 26 டைம் போட்டிருக்கிறேன் ஹைட்டு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளக்க தென்னங்குச்சி வைக்கலைன்னா இதை இந்த மாதிரி திருப்பி ஈஸியாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கூடையை வந்து சொருவி விட்டுக்கலாம். சுற்றி வர போட்டு முடிச்சிடணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டுக்கு போட்டு முடிச்சிடுங்க. பாருங்கள், 6 அடி நம்ம வயர் எடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, 6 அடியில் 26 வயர் எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சதுக்கப்புறமா சொருவி விடணும். பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு நம்ம போட்டது பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில் உள்ளது. இப்போது இந்த இடத்துல சொருவி விடணும். 3வது நாட்டில் நீங்கள் சொருவி விட்டுக்கலாம். சொருவி விட்டுட்டு அதே மாதிரி மடக்கி நம்ம சாதாரண கூடையில் எப்படி சொருவோமோ அதே மாதிரி மடக்கி விட்டு சொருவிக்கலாம். இல்லை உங்களுக்கு 3வது நாட்டில் சொருவுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கூடையோட ஹைட் வந்து அப்படியே வச்சுக்கலாம். அதாவது 2வது நாட்டிலே நீங்கள் சொருவி விட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்கி விட்டு போடுறது பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாட்டை விட்டுட்டு 2வது நாட்டில் சொருவியும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி சொருவி கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படியே கூட வந்து மடங்கிடும். 2வது நாட்டில் 3வது நாட்டில் சொருவும் போது கூட வந்து அப்படியே மடங்கிக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் சொருவி விட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நமக்கு வந்து கூட சொருவும் போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாறி போகும். ஏன்னா நம்ம சிவன்கண் நாட்டும் சாதாரண நாட்டும் மாற்றி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் நமக்கு கூடைய சொருவும் போது லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாறி போகும். இப்போது இதே மாதிரி நீங்கள் சொருவி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம ரெட் கலரில் வயர் வந்து ஒன்று போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியேவும் போயிருக்குது பார்த்தீங்களா, அந்த வயர் தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டது. இந்த மாதிரி 3வது நாட்டில் போட்டு ஃபுல்லாகவே சொருவி முடிச்சிடலாம். நல்லா இழுத்து டைட் பண்ணி சொருவி விட்டுக்கோங்க. இதே மாதிரி சொருவி முடிச்சிடணும். இருக்கிற எல்லா இதையுமே அப்படியே சொருவி முடிச்சிடுங்க. நான் உங்களுக்கு சொருவி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். திரும்பியும் நம்ம எப்படி உள்ளக்க திருப்பினோமோ அதே மாதிரி பின்னாடி திருப்பி எடுத்து போட்டுறணும். இப்போ ஃபுல்லாகவே சொருவி முடிச்சிடுங்க. நான் சொருவி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி சொருவி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து கூடையை வந்து எப்பயும் போல் திருப்பிடணும். உங்களுக்கு கூட பாருங்கள், இந்த மாதிரி மடங்கி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம கூடையை வந்து எப்பயும் போல் திருப்பி போட்டுற வேண்டியதான். பாருங்கள், பேஸ் போட்டிருக்குறோம். இதுதான் ஏணிப்படி முடிச்சு, அந்த ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா, இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க.
இப்போது நம்ம வந்து கூடையை வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கூடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கூடையோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கூடையோட ஹேண்டில் மாடல் வந்து ஏற்கனவே நிறைய மாடல் ஹேண்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கூடை போடும்போது ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வயர் கூடை ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மேக்ரோமிக் ஒர்க், க்ரோஷா ஒர்க், இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.